கர்மாவை நம்மளால கண்குளிர பார்க்கவே முடியாது. அந்த கர்மாவை கோலத்துல மூலியமா நம்ம பார்க்கலாம். ஒரு வீட்டு வாசல்லையும் கோலம் போட்டிருக்கோம். நம்ம வாழ்க்கை கர்மாவோட தான் இருக்கும். கோலம் அப்படிங்கிறது ஒரு ஆரம்பமாகி பல புள்ளிகளை போய் சந்திச்சுட்டு அப்புறமா திரும்ப அதே ஆரம்பமான இடத்துக்கே நிற்கும். அப்போ தான் அந்த கோலம் முற்றுப்புள்ளிக்கு வரும். அதே போல தான் கர்மாங்கிறது ஆரம்பித்து பல புள்ளிகளை போய் சந்திக்கும். பல இடங்களுக்கு போய் சந்திச்சுட்டு திரும்ப எங்கே அந்த கர்மா ஆரம்பித்ததோ அதே இடத்துக்கு சேரும். வெளியே போகும்போது அந்த கோலத்தை பார்த்துட்டு போகும்போது இன்னைக்கு உண்டான கர்மாவுக்கு தான் நம்ம ஒரு புள்ளியே சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு போகிறதுக்கு அர்த்தம். வீட்டுக்குள்ளே வரும்போது அதே திரும்ப அடுத்த புள்ளியாக வீட்டுக்கு வர்றது. தன்னோட கர்மாவை ஞாபகத்தில் வைத்து நடக்கணும் அப்படிங்கிற காரணம்தான் அந்த கோலம் என்பது வீட்டு வாசலில்.